வணக்கங்க. வணக்கம். உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஷாப் வந்து எங்கே இருக்குங்க? என்னோட பேர் வந்து மூர்த்திங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமுக்கு அருகே உள்ள குஞ்சாண்டியூரில் நம்ம கடை அமைஞ்சிருக்குதுங்க. ஓகேங்க. நம்மளோட விவசாயம் சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து பேனல் ஷீட் வீடியோ எல்லாமே பண்ணியிருந்தோங்க. ஆமாங்க. மறுபடியும் வந்து இப்போ என் சேலெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க? இப்போ ஏதாவது இதில் அப்டேட் இருக்கா? ப்ரைஸோட அந்த அப்டேட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நமக்கு சிறப்பான வரவேற்பு இருக்குங்க. ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் மேலும் நமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா 2 1/4 3 1/4 அடி 4 அடி பிளாக்கு டிரான்ஸ்பரண்ட்டு பெட்டி சீட்டு. இந்த சீட்டு வந்து கிலோ 140 ரூபாய்க்கு தராங்க. இந்த 5 அடியிலேருந்து 20 அடிக்குள்ளே கலந்து எடுத்துக்கிட்டால் 140ங்க. அதே மாதிரி 20 அடியிலேருந்து 50 அடிக்குள்ளே இருக்கிற சீட்டு வந்து 190 ரூபாய்க்கும், 50 அடிக்கு மேலே ஒரே லென்த்தாக இருக்கிற சீட்டு 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக 20 கிலோவுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்குங்க. 20 கிலோ மேலே எவ்வளோ எடுத்தீங்கனாலும் ஃப்ரீ டெலிவரி தான். ஓகே. இப்போ லென்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய அதை தான் கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரே ஷீட்டாக வேணும் அப்படின்ட்டு. அதிகபட்சம் இந்த லென்த்துங்கிறது எவ்வளோ வரைக்கும் நமக்கு வந்து ஒரே பீஸாக கிடைக்கும்? நமக்கு வந்து 200 அடி 300 அடி வரலும் நம்மகிட்ட இருக்குதுங்க. நம்ம தேவையேற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்போ 200 அடி 300 அடி வேணுங்கிறவங்களுக்கு கிலோ 200 ரேட்டில் தான் நம்ம பண்ண முடியுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து ஒரு கஸ்டமரை கூட்டு போய் நீங்கள் வந்து காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க. இந்த டைம் நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்டலாம் கூட்டு போய் அவங்களோட ஷெட், அவங்களோட ஃபீட்பேக் பற்றி எல்லாமே காமிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம கிட்ட கஸ்டமர் நேரடியாக போய் பார்க்கலாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு மாதிரி கொடுத்துருக்குமா என்னங்கிற அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களோட நேம், நம்ம ஊர் எங்கே அமைஞ்சிருக்கேன்? நம்ம ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்துவானத்தம் கிராமம். நம்மளுடைய ஊர் எடுத்துவானத்த கிராமத்தில் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன். செங்கல் சூளை வைக்கிறதுனால யூடியூப்பில் வந்து இந்த பேனல் செட்டை பார்த்தேன். கார் எடுத்துகிட்டு ஒரு நாள் நேராக போயிட்டு ஒரு காவேரி பேனல் செட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் போய் பேசணும். அவங்க எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெட்டினுடைய அகலம் வந்து 115 அடி நீட்டு, 37 அடி அகலம். இந்த ஷீட்டுக்கு அவங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும்போது பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஷீட்டுக்கும் தகர ஷீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மடங்கு செலவு கம்மியாக வருது இந்த ஷீட்டில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 62,000 தான் வந்திருக்கு. ஆனால் தகர ஷீட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா 1,80,000 சொன்னாங்க. ஆனால் ஷீட்டு நல்லா இருக்குது, ஹீட்டு இறங்கலை, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஷெட்டு நாங்கள் இன்னும் அடுத்தது போடணும். ஷீட்டு நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஷெட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இந்த ஷெட்டு போட்டு இப்போது 1 மாதம் ஆகுது. ஓகே. செங்கல் சூளைக்கோசரம் போட்டோம். இந்த பேனல் ஷீட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குங்க? நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதான் இந்த லென்த்து மட்டும் கொஞ்சம் இந்த லென்த்து ஒரே லென்த்தாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ஓகே. இப்போ காற்று, இந்த வெயில் இதெல்லாம் இது பண்ணுறப்ப அதை இது போடுறது எங்கே? காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சு கிளிடுதுங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை? நல்ல காற்று இது போட்ட பிறகு இப்போ 2 வாட்டி காற்று, நல்ல காற்று, பயங்கர காற்று. அந்த ஷெட்டே வந்து ஷேக் ஆச்சு, ஆனால் ஷீட்டு எதுவும் ஆகலை. அதேமாரி வெயில் அதிகமாக பயங்கரமான வெயில். அந்த வெயிலில் கூட நம்ம ஷீட்டு மேலே அப்படி கை வச்சோம்னா அந்த ஹீட்டு தெரிஞ்சு கொள்ள கூலிங்காக தான் இருக்குது, நல்லாயிருக்கு.